ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த பதிவு வந்து நீங்கள் மேலே ஏற்றிடாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த முட்டாயை வந்து நீங்கள் நிறைய பேர் சூப்பர் மார்க்கெட்லேயோ அல்லது வந்து வெளியே கடையில் எங்கேயோ பார்த்துருப்பீங்க, இல்லை அல்லது குழந்தைங்களுக்கு கூட இது வாங்கி தந்துருப்பீங்க நிறைய பேர். இந்த முட்டாயை வந்து எங்கள் மாமா வாங்கிட்டு வந்தார். அதாவது நாங்கள் இதில் ஒரு 4-5 முட்டாயாக சாப்பிட்ருப்போம். இது சாப்பிட்டோன்னே திகட்ட ஆரம்பிச்சிச்சு, ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் சிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே எங்கள் அப்பா இருந்துக்கிட்டு இது வந்து வேறு ஏதோ ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி சுடுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். சுட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம். இந்த முட்டாயை பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி இருக்குது, இப்போ நாங்கள் சுட போகிறத உங்களுக்கு டேரெக்டாகவே லைவாக காமிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. அந்த முட்டாயை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நசுக்கி நாங்கள் வச்சுருக்கோம். இதை பாருங்கள், இப்போ நான் சுட போகிறேன் பாருங்க. எப்படி பெருசாகும் பாருங்க. இது அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி உருகும். அது பாருங்க, அந்த முட்டாய் சுடும் போதே எவ்வளோ கருக்குது, எப்படி வருதுன்னு நீங்க பாருங்க. அப்படியே பேப்பரை வந்து கொளுத்தி போட்டா எப்படி அந்த காய் சாம்பல் வயசு அது மாதிரி வருது. எனக்கு வாங்கி கொடுத்தீங்க நம்ம கமெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நாங்க வந்து போட்டிருக்கோம். நீங்க யாரும் தயவு செய்து உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை சொல்லுங்க, இல்லை மற்ற குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. உங்க குழந்தைங்களும் இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த வீடியோ நல்லா போஸ்ட். இப்போ பாருங்க, இது வந்து எந்த முட்டாய் எரிஞ்சு நீங்க பாத்துருக்கீங்களா? இது முட்டாய் எரியும். இப்போ இருங்க பாருங்க எப்படி இதை வந்து இப்போ நான் கழட்ட போறேன். இங்க பாருங்க, இது முட்டாய் மாதிரியே இல்லை காய்ஸ். இது வந்து ஒரு பேப்பரை சுட்டு எரிச்சா எப்படி அந்த கருகல் சாம்பல் வரும், அது மாதிரி இருக்கு பாருங்க. இது நீங்க வந்து தவிர்க்கணும் தயவு செய்து. இங்க பாருங்க, இது நாங்கள் நல்லா சுடல, இப்போ வறுத்தும் காட்ட போறோம். உங்களுக்கு வறுத்து பார்க்கணும்னு ஆசையா இருந்தா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 3 கமெண்ட் பண்ணுங்க.